என்று எல்லாவற்றிற்கும் இந்த விவிலிய பணிகள் மொழிபெயர்ப்புக்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருந்தது தந்தை எரோனிமஸ் அவர்கள் தான். அந்த வகையில் இந்த இறை வார்த்தை பரவலாக்குவதற்கான அடிப்படையான காரணமாக அவர் அமைந்திருக்கிறார். இவ்வாறு இந்த விவிலிய பணி, அவருடைய பேராசிரியர் பணி ஆகியவையெல்லாம் ஒரு பக்கம் சிறந்திருந்தாலும், மறுபக்கம் அவருடைய ஒரு சமூக ஈடுபாடு என்பது இதைவிட மிகச் சிறந்ததாக மேலாக அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். ஏதோ போதிப்பது மட்டுமல்ல, போதித்ததை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியும் நமக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய வாழ்வின் ஒரு சிறப்பு. எனக்கு நம்முடைய பேராசிரியர் தியோ அல்போன்ஸ் அவர்களுடைய ஒரு ஆர்டிக்கிள் மலையறிவில் வந்தது, ஒரு சிந்தனை. இயேசுவை அதிகமாக மக்கள் பின் செல்வதற்கு ஈர்த்ததற்கு அடிப்படையான காரணம் அவருடைய உணர்ச்சி துடிப்புள்ள இதயம், அவருடைய மனிதனை அணுகுமுறை என்று கூறுவார். அந்த ஒரு அடிப்படையில் தந்தை அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சி துடிப்புள்ள இதயம் கொண்டவராகவும், அதன் ஒரு வெளிப்பாடாக மனிதனை அணுகுமுறையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதுதான் உண்மை. அந்த மனிதனை அணுகுமுறைக்கும் அந்த சமூக ஈடுபாட்டிற்குமான ஒரு சில காரியங்களை உங்களோடு இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் மானிட தோழமை என்கின்ற ஒரு அமைப்பு தூய பவுல் இறையியல் கல்லூரியில் இருந்த பொழுது துவங்கியது. அதைத் தொடர்ந்து தோழமை அறக்கட்டளை, இன்னும் மறைமாவட்ட அளவில் அவர் இந்த ஏழை எளிய மக்களுக்காக பணி செய்வதற்காக அவர் ஏற்படுத்திய அமைப்புகள் ஒரு சில, பெக்கர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அதைத் தொடர்ந்து போனிஃபாஸ் அன்பகம், இப்பொழுது அவர் பணியாற்றுகிற அகத்தியமுனி மருத்துவமனை ஆகியவை எல்லாம் போதனை மட்டுமல்ல, மாறாக அந்த போதிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய சமூக அக்கறை, சமூக ஈடுபாடை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் இன்றைக்கு பலராலும் பாராட்டப்படுகிற ஒரு மாமனிதராக அவர் சிறந்து விளங்குகிறார். இத்தகைய ஒரு சிறப்பை பொதுவான உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல காரியங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இவருடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும். இவருடைய பணி மொழியாக இன்னும் பல ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும். இவருடைய பணி வாழ்வின் வழியாக இன்னும் அதிகமாக இந்த இறைவார்த்தை எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. சிறிய வேண்டுகோள், நமது அலைபேசிகளை அமைதி நிலைக்கு மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். கருத்துரையாளர் அறிமுகம் அருட்பணி ஆர்.கே. சாமி. நண்பர்களே, கருத்துரையாளரை நான் அறிமுகம் செய்வதற்கு பதிலாக உங்களை அவருக்கு அறிமுகம் செய்வதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். அவரை பற்றி அந்துவான் சொன்ன பழமொழி போல, ஊரறிந்த பாப்பானுக்கு பூணூல் இருக்கு என்று சொன்னார். பாப்பான் என்றால் ஐயாவுடைய அகராதியிலே, பெரியாருடைய அகராதியிலே பாப்பான், நீ வரப்பு வெட்டுவாய் அவன் பார்த்து கொண்டிருப்பான், நீ நடவு நடுவாய் அவன் பார்த்து கொண்டிருப்பான், அந்த பொருளிலே அல்ல. அதை நாம் சொல்லக்கூடாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதை அந்துவான் சொல்லிவிட்டார். கொள்ளந்தெருவில் ஊசி வைப்பதற்கு சமம் என்று சொல்லலாமா என்று கூட நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த அளவிற்கு திரு சுப வீரபாண்டியன் பேராசிரியர் அவர்களை அறியாதோர் தமிழ் கூறும் நல்வுலகில் யாரும் இல்லை. இந்திய வரலாற்றிலேயே அவர் மிகவும் கண்காணிக்கப்படுகிறார். அவர் மேடையிலே பேசுகிறார், திரைகளிலே பேசுகிறார். அவரை பற்றியும் மேடையிலே பேசுகிறார்கள், திரைகளிலே பேசுகிறார்கள். அவரே சொல்லியிருக்கிறார், நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வது போல திரையின்றி அமையாத உலகு. எனவே திரை அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமாக இன்றைக்கு மாறி வருகிறது. நாம் அனைவருமே அவரை அறிந்தது திரையின் வழியாகத்தான். ரெஜீஸ் உடன் பார்த்தவுடன் அவரை சொன்னார், சொன்னார், நானும் அவரை அறிந்தது திரையின் வழியாகத்தான். ஒரு முறை தஞ்சாவூரிலே பார்த்திருக்கிறேன், அது அவருக்கு ஞாபகம் இல்லை. மற்றபடி தொலைபேசியில் பேசத்தான் வழக்கம். இது ஒரு திராவிட கட்சிக்காரரை கொண்டு வந்து குருக்கள் அருட்பணியாளர்களுக்கு இதை நடத்தலாமா என்று சிலர், இதுவே விவிலிய வகுப்பு தான். ஏன் என்று நான் சொல்கிறேன். இந்த வருடம் 2017 வெளிவந்த ஒரு மிகச்சிறந்த புக், அந்த துறையில் வெளிவந்த மிகச்சிறந்த புக்கு ஆன் ப்ரீச்சிங் டு த ப்ரீச்சர்ஸ். அவர் எழுதுகிறார், சாப்டர்ல முதல் சாப்டர்
நீங்கள் எல்லோருமே ஒத்துக்கொள்வீர்கள், இறை வார்த்தை கான்டெக்ஸ்ட் இல்லாமல் நாம் பேச முடியாது. செட்ஸும் லேமன் என்பதே ஒரு கான்டெக்ஸ்ட் தான். அதை விட இன்றைக்குள்ள கான்டெக்ஸ்ட், இன்றைக்குள்ள சூழ்நிலை, அதுதான் இந்த ட்ரெண்ட்ஸ், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் என்ற அந்த முறையில் போட்டு இது ஒரு விவிலிய வகுப்பு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதற்கு பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஒரு மிகச்சிறந்த டூல். அவருடைய பாரம்பரியமே நம்ம திருவிக்கா இறந்த போது திருவிக்காவுக்கு பிடித்த ஓம் நமச்சிவாயா வாழ்க, நாதனின் நாமம் வாழ்க என்று பாடியதற்கு ஆள் கிடையாது. பெரியார் அவருடைய நாத்திக தோழர்களை வைத்து அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார் என்று நான் படித்திருக்கிறேன். அந்த அளவிற்கு அவர்கள் மனித நேயமிக்கவர்கள். வள்ளலாரை பார்க்கின்ற போது கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் செல்லக்கூடாது என்று போட்டபோது ஐயா திரும்பி வந்து விட்டதையும் பார்த்து அந்த பாரம்பரியத்திலே வளர்ந்தவர். நமது குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு போய் சீமோன் தீர்க்கதரை சொல்லுகிறாரு, இவர் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பார் என்று பலருக்கு. அதுபோல இவர் சுபவீரபாண்டியன் ஒரு வயதிலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். எப்படின்னு கேட்டீங்களா, அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தாரு, இவர் பிறந்தோடனே இவர் தூக்கி கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சாங்க கள்ளக்குடி போராட்டத்தில். அதே போல அவருடைய பேரனையும் தூக்கி கொண்டு போய் இப்போ இவர் ஜெயிலில் இருக்கிறப்ப அந்த போடா சட்டத்தில் இருக்கிறப்ப தூக்கி போய் காமிச்சாங்க என்றெல்லாம் நான் படித்திருக்கிறேன். பேராசிரியர்கள் இங்கே இருப்பவர்கள் எப்படி தமிழகத்திலே திருவிக்காவை, பாவனரை, தேவனைய பாவனரை, மூவாவை நான் கொண்டாடுவோம். இதில் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் வர முடியல, எல்லாம் வரதுக்கு விரும்பினார். இவர்களெல்லாம் எங்கள் துறையிலே இது போன்ற பேராசிரியர்களுக்கு சமம். எப்படி தேவனைய பாவனர் தமிழ் பணி ஆற்றினாரோ, மூவா எப்படி இருந்தாரோ, அல்லது திருவிக்கா எப்படி இந்த தமிழர் சமயம் என்ற நூலை தேவனைய பாவனர் எழுதியிருக்கிறார், இது போன்று எழுதினார். அதே போல எங்களுக்கு இவர்களுடைய அணுகுமுறை பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. ஆசிரியர்களுடைய தாக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்திருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதற்கு அம்பேத்கரிலிருந்து அரவிந்தர் வரை உதாரணங்களை சொல்லலாம். அரவிந்தர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், டிவைன் மெல்லியோ, அந்த புத்தகத்தின் தலைப்பு. தயாதேக் ஷடாயின் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், காட் மெல்லியோ. சில ஆண்டுகள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் இருவருக்குமே ஒரே பேராசிரியர் என்று. அந்த மெல்லியோ என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியது. அதுபோல நம்ம பேராசிரியர்களுடைய தாக்கம் ஒருவேளை அவர்களுக்கு தெரியுதோ தெரியவில்லையோ, அது பல நூற்றாண்டுகளுக்கு எங்கள் வாயிலாக மக்களுக்கு அது தெரியும் என்பதில் எனக்கு கிஞ்சிற்றும் அச்சமில்லை. அதே போல இந்த நீங்களே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறீங்க, திருவண்ணாமலைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு சாமியார் இருக்காருமா, ஆனால் கொஞ்சம் நல்ல சாமியார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல சாமியார். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார், ஸ்துதி ஸ்தோத்திரங்களை சொல்லி தமிழகத்தை இருட்டடிப்பு செய்து விடாதீர்கள் என்று. இவர்கள் எல்லாம் தமிழகத்தை ஒரு சூரிய ஒளியை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் படைத்த குருக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். எனவே அதை நான் எண்ணவில்லை. எரோனிமஸை பற்றி நான் சொல்லுகிற போது இவர் கிழவு நல்ல கிழக்கு திசை, பெரியாரை பற்றி சொல்லுவார்கள், அதை சொல்லுவேன். பெரியாரை பற்றி இவர் கிழவு நல்ல கிழக்கு திசை என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவர் அன்டச்சபிலிட்டி, அன்சீயபிலிட்டி, அன்இமேஜினபிலிட்டி மூன்றுக்கு எதிராகத்தான் பெரியார் போறார். அதனால பெரியார் என்ற பெயரையும் அவர் பெற்றார். எனவே அவரை பற்றி சொல்கிற அந்த பொருளில் தான் சொன்னேன். இதை அண்ணாவை மறுமுறை நான் சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய எழுத்துக்களே எங்களுக்கு ஆண்டவராகுக, எங்களுடைய திறமைகளே எங்களுக்கு ஆண்டவராகுக, எங்களுடைய பேராற்றலே எங்களுக்கு ஆண்டவராகுக என்று அவர் சொன்னார். அதை செய்து காட்டினார். நமக்கு நமது ஆண்டவரே நம்முடைய எழுத்துக்களாகுக, ஆண்டவரே நம்முடைய திறமைகளாகுக என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இதற்கு ஒத்துக்கொண்ட பேராசிரியர் அவர்களை நீங்கள் வாழ்த்து வரவேற்கின்றீர்கள், நானும் வரவேற்கின்றேன். கண்ணதாசனுடைய வார்த்தைகளை கலைஞருக்கு நீங்கள் சொன்னீர்கள். அதே வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்தி நான் இதோடு அமைகின்றேன். செம்பொன் மணி ஆரம், தம்பி படையின் தங்க திரள், தமிழ் முறை பாடினாலும் தெம்புக்கு அது குறைவே, உங்கள் திறனுக்கு அது சிறிது என்று நீங்கள் கலைஞரை பார்த்து சொன்னீர்கள். கண்ணதாசனுடைய வார்த்தையில் அதே வார்த்தைகளை தான் நான் சொல்லி உங்களை பேச அழைக்கின்றேன். நன்றி. கருத்துரையாளர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன்
அவர்களை நமது விழா நாயகர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.